என்னக்கா கபிலனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா சிவா, அவனுக்கு நடந்தது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது. யாரும் அதை வேணும்னே தான் செஞ்சிருக்காங்க. ஆனா இத பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொன்னதும் அவ அவ்வளவு டென்ஷன் ஆனதுதான் ஏன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சிவா, இதுக்கு மேல எதுக்கு மறைச்சுக்கிட்டு? அதனால எதுவும் ஆக போறதில்ல, உண்மையை சொல்லு. என்ன சிவா? அக்கா, கபிலனுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகல. நாங்க கபிலனை தேடி போனப்ப கபிலன் தனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னப்போ அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் என்னால உண்மையை சொல்ல முடியல. எதுக்காக கபிலன் இந்த விஷயத்தை மறைச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும்? இதோ நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே, அதான்க்கா அவன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு மாத்தி சொன்னான். அவன் அப்படி சொன்னதுக்கே நீங்க டவுட் ஆகி போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. உண்மையை சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இந்த அளவுக்கு கபிலன் அடிச்சு போட்டு போற அளவுக்கு அவனுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா என்ன? கண்டிப்பா இதை மத்த கட்சி ஆளுங்க பண்றதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. ஏன்னா எலெக்ஷன் நேரத்துல அவங்க இப்படி செஞ்சா கண்டிப்பா அவங்க மேலதான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். வேற யாரா இருக்கும்? இந்திரா, பிசினஸ்ல யாராவது எதிரிங்க இருக்காங்களா? பிசினஸ் எதிரிங்க இருக்காங்க தான். ஆனா அவங்க யாருக்குமே இப்படி எல்லாம் பண்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. உங்களை மிரட்டினது யார் மாமா? வர்மா. ஒருவேளை வர்மா தான் இதையும் செஞ்சிருப்பானோ? எப்படி சிவா நீ சொல்ற? வேற என்னக்கா, வர்மாவுக்கு அப்பா எலெக்ஷன்ல நிக்க கூடாது, அதான் அப்பாவே சொன்னார்ல. அவரையும் கபிலனையும் வர்மா போன்ல மிரட்டி பார்த்திருக்கான். அப்பா அதுக்கு அசர மாதிரி அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு லேடியை வச்சு டிராமாவை கிரியேட் பண்ணி பார்த்தான். அதுவும் வேலைக்கு ஆகல. அதான் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல கபிலன் இப்படி பண்ணிருப்பானோன்னு தோணுது. மேபி அந்த பர்மாவுக்கு பயந்து கூட கபிலன் இப்படி டென்ஷனா இருக்கலாம்ல.